தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. ஆமாங்க, மாபெரும் வேலைவாய்ப்புனா மொத்தம் ஒரு 16 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவல் என்னங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th முடிச்சிருந்தாலும் சரி, 12th முடிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, கிராஜுவேட், யூஜி, பிஜி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பிபிஎஸ், எம்டி வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம், நோ ஃபீஸ் தான். முழுக்க ஆட்களை நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 46,000 ரூபாய் இல்லை, மினிமம் பார்த்தீங்கன்னா 20,000 அதிகபட்சமாக 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கு தகுந்த மாதிரி சம்பளம், அதே மாதிரி உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான சம்பளம்ங்கிறத மாறும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் அப்படின்னா 20 மே 2024 நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். கொரியர் மூலிமா, தபால் மூலிமா அப்படியெல்லாம் எந்த நீடும் கிடையாது. ஜஸ்ட் உங்கள் மொபைலை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்தந்த மாவட்டம் தாங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் உங்கள் மாவட்டத்தில் வரும் வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலைவாய்ப்பு, மாநில அரசு வேலைவாய்ப்பு, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளில் இருக்கும் ஒரு வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வேலைவாய்ப்பு பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மகளே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட் மூலிமா தான் நீங்கள் எல்லா நோட்டிஃபிகேஷனும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறக்கும் ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு வேலைவாய்ப்புக்கான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங்கான வேலைவாய்ப்பு, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், பிஇ, பிடெக் இல்லை பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்ட் படிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணலாம். சேலரி as per நார்ம்ஸ் தான். ஏஜுங்கிறது 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் அப்படின்னா 9/5/2024 இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கோங்க. இரண்டாவது, மெடிக்கல் லேப் டெக்னீஷியனுக்கான வேலைவாய்ப்பு. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். சேலரி 23,000 ரூபா உங்களுக்கான சேலரி வழங்குறதா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 11 மே 2024 நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் டிப்ளமோ ஃபார்மசி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை எம்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்யூனிட்டி மெடிசன், ஜென்ரல் மெடிசன், டிஎன்பி, டிஎம் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சேலரி as per நார்ம்ஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 மே 2024 நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அசோசியேட் ரிசர்ச் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்பு. எம்பிஹெச் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் இல்லைன்னா எம்எஸ்சி எப்டிமியாலஜி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை எம்எஸ்சி பயோஸ்டாட்டிக்ஸ் படிச்சிருக்கோங்க, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி as per நார்ம்ஸ் மூலிமா தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 மே 2024 தான் இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட்டுங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சீனியர் ரெசிடென்ட் ஆர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான வேலைவாய்ப்பு, டென்டல் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில். இதுக்கு எம்எஸ் ஜென்ரல் சர்ஜரி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 மே 2024 நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணணும். மினிமம் 1 இயர் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத இந்த வேலைவாய்ப்புக்கு சொல்லியிருக்காங்க. சேலரி as per நார்ம்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சீனியர் ரெசிடெண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இதில் பார்த்தீங்கன்னா எம்டி பேத்தாலஜி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சேலரி as per நார்ம்ஸ் தான். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 11 மே 2024 நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் 3 இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாஸ்டர் டிகிரி சோசியல் ஒர்க், அதாவது MSW படிச்சிருந்தாலும் சரி, இல்லை மாஸ்டர் டிகிரி மெடிக்கல் சோசியாலஜி படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சேலரி 30,520 ரூபாய். ஏஜ் லிமிட் அப்படின்னா 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 மே 2024 நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆகிரும், அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டெக்னீஷியன் ட்ரெயினிங்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோ சைக்காலஜி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம். 8800 சேலரி. நீங்கள் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 13 மே 2024 நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிரிட்டிக்கல் கேர் தெரபிஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி படித்தவங்க அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். சேலரி 22,130 ரூபா. ஏஜ் லிமிட்னா 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் 13/5/2024 அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆகிடும். கிளினிக்கல் ரிசர்ச்சருக்கான வேலைவாய்ப்பு. தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பிபிஎஸ் இல்லை பிடிஎஸ் இல்லை பிஎஸ்சி நர்சிங் இல்லை ஓடி பிடி இந்த மாதிரி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சேலரி அப்படின்னா 30,000 50,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 18 மே 2024 நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜூனியர் சைக்காலஜிஸ்ட் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்ஏ இல்லை எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சேலரி as per norms தான். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 18 மே 2024 அப்ளை பண்ணிக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்பெஷல் டீச்சர் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எம்ஏ சைக்காலஜி இல்லை எம்எஸ்சி சைக்காலஜி இல்லை மாஸ்டர் ரீஹேபிலிட்டேஷன் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை எம்எட் மாஸ்டர் ஆஃப் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 18/5/2024 நீங்கள் அப்ளை பண்ணலாம். சேலரி as per norms அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் சப்போர்ட் 3 இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் சோசியல் ஒர்க்கருக்கான வேலைவாய்ப்பு. மாஸ்டர்ஸ் இன் சோசியல் ஒர்க் MSW படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 30,520 ரூபா உங்களுக்கான சேலரி. 18/5/2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் ரெசிடென்ட் கிரேட் 3 இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் எம்எஸ்சி ஆர்த்தோபெடிக்ஸ் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சேலரி அப்படிங்கிறது as per norms தான். 18/5/2024 நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த ஜூனியர் இன்ஜினியர் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் டிப்ளமோ எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை ஐடிக்கு ரிலவெண்ட்டாக படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். சேலரி as per norms. ஏஜுங்கிறது 35 வயதுக்குள்ளே இருக்கணும். 19 மே 2024 நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத இந்த வேலைவாய்ப்பில் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹெல்த் எஜுகேட்டருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் எனி டிகிரியில் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்தால் போதும். 20,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி. 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 20 மே 2024 நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் அந்த வேலைவாய்ப்பை பொறுத்த அளவுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சேலரினா 22,130 ரூபா சம்பளம். உங்களுக்கு 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். லாஸ்ட் டேட் அப்படின்னா 20 மே 2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் தனித்தனியாக இந்த இதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, இந்த இதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் அப்படின்னு வரும். இன்னும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க அதுக்கு கீழே ரிஜிஸ்டர்னு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள், உள்ளே போங்க, ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், தென் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குவாங்க. எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபீஸ் எல்லாம் எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஃபைனல் சப்மிட் பண்ணுறது கொடுக்குறதுக்கு முன்னாடி எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு அப்புறமா கொடுங்க. அவ்வளோ மக்கள் இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம்சி வெள்ளூரில் தான் இதுக்கான ஜாப் லொக்கேஷன். தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.